ஹாய், நான் ஆயிஷா. ஹாய், நான் ஷாரிம். எங்கள் 2 பேரோட ஸ்டோரி வந்துட்டு Jan 9 வந்துட்டு ஆரம்பிச்சது. லைக் அது ஒரு ஃப்ரைடே ஜும்மா நாள். ஜும்மா தொழுதுட்டு இவங்க வீட்டிலேருந்து 5 o'clock வரேன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. நீல நிலவே நினவில் அழகே தாரமரிகே விரியும் சிறியே பாரி உயரான் சிறகிலலையான் தோனலுணரும் மனசில் வெறுதே தானே மாறியன். எனக்கு வந்துட்டு இவரோட ஃபோட்டோ, இவரை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாமல் நான் பாட்டுக்கு போய் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் இவங்க வந்து மாமி தான் வந்துட்டு ஃபுல்லாக இவர் வந்துட்டு இப்படி தொழுவார், ஓதுவார், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி ஹைப்பெல்லாம் ஏற்றுனாங்க. நிறைய க்ரைட்டீரியா வச்சா இந்த க்ரைட்டீரியாஸ்ல எல்லாம் பாஸ் ஆகக்கூடிய ஒரு பையன் கிடைக்க மாட்டான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எல்லா க்ரைட்டீரியாவிலையும் பாஸ் பண்ணி அவளோட க்ளோஸ் டு த ஹார்ட்டாக ஒரு பர்சனாக வந்து இன்றைக்கி அவர் நின்றுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஆஃபீஸில் இருந்து எந்த ஐடியாவுமே இல்லை. திடீர்னு பிஜிக்கு வந்தேன். எனக்கு கால் வந்துச்சு, பொண்ணு வீட்டுக்கு வாடா. நாங்கள் வீட்டுக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு ஹாய் அஸ்லாம் வலைக்கும், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நான் கொஞ்சம் சைட்டு சொல்லலை, இப்போ வரைக்கும் பதில் வரல. அதுக்கு பதில் வரல, நான் எதுவுமே சொல்லலை. பொண்ணு பார்த்துட்டு அந்த சாட்டர்டே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் டியூஸ்டேவே வந்துட்டு ஓகே சொல்லி அடுத்த சண்டேவே வந்துட்டு பூ வைக்கிற வரும். 3 days என்கேஜ்மெண்ட் பிளான். 3 நாளைக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணும். மண்டபம் புக் பண்ணி மிட் நைட்டில் போய் ட்ரெஸ்ஸஸ் எடுத்து அதுக்கெல்லாம் ரெடி ஆகி வெரி குவிக் ப்ரிப்பேர் ஆகி அப்புறம் நல்லபடியாக என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. எனக்கு மௌலோதுனா ரொம்ப இஷ்டம். நான் வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு எங்கள் ஹஸ்ரத் வந்துட்டு புறா சாங் வந்துட்டு ஒரு மெயினாக ஒன்று பாடுவாங்க. அந்த சாங் வந்து கேட்கும் போதே நான் உட்காந்து அங்கே ரூம்குள்ளே அழுதுட்டு இருக்கும் போது கடைசியில் ஹஸ்ரத் வந்துட்டு என்னம்மா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கீழேருந்து சவுண்டு கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஆரம்பமாக இருந்தது. கணபதி பகுதிக்குள்ளே அப்துல் ரஷீத் அவர்கள் இல்லத்திலே அழகழகாய் அமர்ந்த பூரா முஹப்பத்தை தேடும் பூரா ரஹமத்தை வேண்டும் பூரா நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பெற்று அனைவரும் நீடூழி வாழ்கவென்று கூவுதே ஹூஹுவென்று. என்னோட மஞ்சாவுமே வந்துட்டு ஹல்தி ஃபங்க்ஷன் செம்ம கிராண்டாக போச்சு. ஃபோட்டோகிராஃபருக்கு இதுக்கு மீனி நன்றி சொல்லணும். நிறையா வீடியோஸ் அழகழகாக போஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நிறையா சாங்ஸ் எல்லாம் போட்டு ப்ளே பண்ணி டான்ஸ் பண்ணி எல்லோரும் ஒன்றா கலன்னு நிறையா செரிஷ் பண்ணுற மாதிரி எப்போவும் எல்லோரும் சொல்கிற அளவுக்கு ஒரு மோமெண்ட். பிட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் டேடி வந்துட்டு வாங்க வீட்டுக்கு வாங்க, இஃப்தாருக்கு வாங்க எல்லாமே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. May 22 இருந்தால் பார்ப்பேன், இதுக்கு முன்னாடி பார்க்க மாட்டேன், அப்படியே ஓட்டிட்டாரு. என் சிஸ்டர்
ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், ரொம்ப ஸ்வீட். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே ரொம்ப பாசமாக இருப்பாள். அவங்க ஃபேமிலிலையும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இன்னும் நல்ல மேட்ச் ஆகுது அவளுக்கு. அதே மாதிரி அவள் கேட்ட மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து எல்லாமே கிடச்சிருக்கு. நான் அவளுக்காக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே, அம்மாக்கா இருந்தாலும் சரி, தங்கச்சிக்கா இருந்தாலும் சரி, அத்தாவுக்கா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச மாப்பிள்ளை. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு வந்த மாப்பிள்ளை இவர் தான். சம் வேரியஸ் ரீசன்ஸ்னால அது தள்ளி போய் கடைசியாகவும் இவராக தான் வந்திருக்கிறார். இப்போ ஆயிஷா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய லைஃப் ஒரு பெஸ்ட் மொமெண்ட் டே இது. அண்ட் தென் எனக்கு ஒரு பேக் போனாக இருக்கிறது என் மகன். அவனோட சப்போர்ட் இன்னும் எங்களுக்கு இருக்கவும் எங்களால் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி இந்த செலிப்ரேஷனை நாங்கள் இப்போ செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டு எங்கள் டேடியோட ஸ்ட்ரகிள்ஸை என்னால் ஒரு ஜாயாக செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக க்ரியேட் பண்ண முடியும்னா அது என்னோடய சிஸ்டர் மேரேஜ் தான். ஸோ 2 பேர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்கிற 2 பேர்த்த நான் இங்கே வந்து ஸ்டாண்ட் பை பண்ணணும்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நம்ம ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸோடையும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டோடையுமே வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நிற்கிறோம். இப்போ கூட என்ட்ரன்ஸில் சர்ப்ரைஸாக பண்ணணுன்னு காரு கொண்டு வந்து நிறுத்தி ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டான். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த மொமெண்ட்டும் நல்லா இருந்தது. எதுவுமே எங்களோட சந்தோஷத்துக்காக அவன் வாழ்கிறான், அதே மாதிரி அவனோட சந்தோஷத்துக்காக நாங்கள் இருக்கோம். அதே மாதிரி தான் கார் வந்துட்டு எது பெஸ்ட்டு காரோ அதுதான் அவளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வோல்க்ஸ்வேகன் வெர்ச்சஸ் புக் பண்ணோம். எங்களோட கல்யாண ப்ரிப்பரேஷன்ஸ் அப்போ தான் ஆரம்பிச்சது. ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி ஹரிபரியில் வந்துட்டு போயிட்டு இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்த மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப நாளோடைய கனவில் ஒரு எண்ட் பாயிண்டில் இப்போ நம்ம, அதாவது லைஃபோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அதோட எண்ட் பாயிண்டில் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். அதாவது என்னுடைய சிஸ்டர் மேரேஜ் ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு விஷயத்துக்கு தான் நான் இப்போ வந்து அதோட ஸ்டேஜில் நான் இப்போ இருக்கேன். எனக்கு அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வேர்ட்ஸே இல்லை. பிகாஸ் டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இவ வந்து எல்லா வகையிலையும் என்கிட்ட திட்டு வாங்கியிருக்கா, அடி வாங்கியிருக்கா. நான் தான் அவளை ரொம்ப நிறையா வளர்த்துனேனே சொல்லலாம். அந்த அளவுக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் என்னுடைய மக மாதிரி நான் இவளை வளர்த்தியிருக்கேன். இன்றைக்கி அவளுக்கு கல்யாணம், அதுதான் வந்து சர்ப்ரைசிங் பார்ட். பிகாஸ் இவ்வளோ நாள் என்னையை தொல்லை பண்ணிகிட்டு இருந்தா, இன்றைக்கி வேற ஒருத்தரை தொல்லை பண்ண போகிறாங்கிறது கொஞ்சம் வலியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது. அதாவது இந்த இதில் சொல்கிறேன், வேதனையாக இருந்தாலும் பெருமையாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் May 22 நல்ல ஒரு கிராண்ட் என்ட்ரி வச்சு 2 பேருக்கும் திரும்பி உள்ளே வந்து
அதுக்கப்புறம் நிக்காலாம் சைன் பண்ணி எல்லாரும் துவா ஓதி அல்ஹம்துலில்லான்னு அப்புறம் இவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வந்தார். இன்னைக்கு வந்து ஷாரிம் அவர் தான் என்னுடைய மச்சான் இனி. ஸோ என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் ஆக போகிறவர். எனக்கு 2 குழந்தைகளுமே அவ்வளோ ஒரு கிஃப்டட் சைல்டு தான். நான் தான் சொல்வேன் என் பொண்ணுக்கிட்ட ஏதாவது சண்டை போட்டு கூட ஆயிஷா அண்ணா நீ எனக்கு என்ன செஞ்ச நீ கேட்டுறக்கூடாது, அந்தளவுக்கு வந்து அண்ணா உனக்கு நிறையா செஞ்சுருக்கான், எல்லாமே அவனே தான் அவனுக்கு செஞ்சுருக்கான், இன்னொரு ஃபாதர் உனக்கு அவன், அதனால என்றைக்கும் அவனை நீ விட்டுறாத. எனக்கு வந்துட்டு யாருமே நிற்கலை, யாருமே செய்யலை, பெரியவங்க யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு கொடுக்காத அளவுக்கு இவங்க 3 பேரே என்னை மொத்தமாக கம்ப்ளீட் பண்ண ஒரு பர்சன்ஸ். நான் அவங்களுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ லவ் அண்ட் கேர் நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த இடத்துல வேர்த்தான்னு எனக்கு தெரியல. அவங்க 3 பேருக்கும் ஒரு பெரிய லவ் யூ. உண்மையிலுமே எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு அவளை விட்டு பிரிகிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. ஆனால் அவளோட அந்த தொடக்கத்தை நான் வந்து அவளாக கால் எடுத்து வச்சு தொடங்குற ஒரு வாழ்க்கையை வந்து நினச்சி எண்ணி பார்த்து ரொம்ப பொறுப்பாக இருக்கிறேன். அவளோட லைஃப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணுங்கிறது என்னோடய ப்ரே. என்றைக்குமே அந்த ப்ரேலையே தான் என்னோடய லைஃப் இருந்துகிட்டே இருக்குது. என் 2 பிள்ளைங்களும் ஸ்வீட் மொமெண்ட்டை நான் பார்த்துட்டே இருக்கணும் என் லைஃப் லாங். அது மட்டும்தான் என்னோடய ஆசை. ஹாப்பி மேரிட் லைஃப் டு ஆயிஷா நிலோஃபர்.